Hello guys, in the video நம்ம other exercise 26 தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா Mr. P அவரோட salary incomeக்கான particulars submit பண்ணிருக்காராம். previous year 2024 to 25 salary வந்து 7500 per month. dearness allowance வந்து 3000 per month. house rent allowance வந்து 3000 per month. rent paid வந்து 2000 per month. of percentage commission of gross profit வந்து 25000 per annum. gross salary வந்து calculate பண்ண சொல்றாங்க. assessment yearக்கு 2025 to 26க்கு அவரோட house வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னா நியோடால. அதுக்கு அப்புறமா dearness allowance வந்து annuation benefit. benefits வந்தாலே நான் என்ன சொல்லிருக்கேன், dearness allowance எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ dearness allowance வந்து எடுத்துக்கணும். இங்க क्वेश्चनல கவனிங்க, house rent allowance கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறமா ரெண்ட் பெய்ட்லாம் கொடுத்திருக்காங்களா. அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் taxable HRA வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து gross salary கால்குலேட் பண்ணணும். இதோட ஃபார்மேட் வந்து particulars rupees. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம taxable HRA தான் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் HRA ரிசீவ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 3000 கொடுத்துருக்காங்க பர் மந்த்துக்கு. இதை இயருக்கு கால்குலேட் பண்ணுறதுக்காக இன்டூ 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 36000 கிடைக்கும். அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. இது கூட மைனஸ் டிடக்ஷன் ஆஃப் HRA. இதில் ஃபர்ஸ்ட் என்னது HRA ரிசீவ்டு. HRA ரிசீவ்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3000 பர் மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால இன்டூ 12ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 இயருக்கு 12 மந்த், அதனால 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணால் நம்மளுக்கு 36000 கிடைக்கும். இன்னர் காலமில் போட்டுக்கோங்க. வந்து எந்த ஊர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நியோடாவா, அது வந்து மெட்ரோ சிட்டிஸ் கிடையாது. ஸோ வந்து 40% ஆஃப் சேலரி. ஃபர்ஸ்ட் சேலரி கொடுத்துருந்தாங்களா, எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 7500 rupees கொடுத்துருந்தாங்க பர் மந்த்துக்கு. அதை வந்து இயருக்கு கால்குலேட் பண்ணணும்னா இன்டூ 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 90000 கிடைக்கும். நெக்ஸ்ட் டிஏ வந்து கீழே பெனிஃபிட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா, அப்போ வந்து இந்த டிஏவை வந்து நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 3000 கொடுத்துருக்காங்க பர் மந்த்துக்கு. இயருக்கு கால்குலேட் பண்ணணும்னா இன்டூ 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 36000 கிடைக்கும். இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1,26,000 கிடைக்கும். இதில் இருந்து தான் நம்ம 40% எக்ஸம்டட் பண்ண போகிறோம். ஸோ 40 டிவைடட் பை 100%ன்றதுனால கீழே 100 போட்டிருக்கேன். இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 50,400 rupees கிடைக்கும். தேர்டு வந்து ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2000 பர் மந்த்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2000 இன்டூ 12 இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால இன்டூ 12 பண்ணுறோம். பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 24,000 கிடைக்கும். மைனஸ் 10% ஆஃப் சேலரி. சேலரி எவ்வளோ, 1,26,000 இன்டூ 10 டிவைடட் பை 100%ன்றதுனால கீழே 100. இப்போ இது கால்குலேட் பண்ணோன்னா 12,600 rupees கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 11,400 rupees கிடைக்கும். டிடக்ஷன்ல எது வந்து கம்மியான அமௌண்ட்டோ அதுதான் எக்ஸம்டட் வேல்யூ. எது கம்மி, 11,400 தான் கம்மி. இப்போ HRA ரிசீவ்டுல இருந்து எக்ஸம்டட் HRA மைனஸ் பண்ணா நம்மளுக்கு டாக்ஸபிள் HRA கிடைச்சிடும். மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 24,600 rupees கிடைக்கும். இதுதான் வந்து டாக்ஸபிள் HRA. நம்ம வந்து taxable HRA கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து gross salary கண்டுபிடிக்க போகிறோம். gross salary கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சேலரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7500 பர் மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அதை இயருக்கு கால்குலேட் பண்ணணும்னா இன்டூ 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு 90,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் டிஏ கொடுத்துருந்தாங்களா, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 3000 பர் மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இயருக்கு கால்குலேட் பண்ணுறதுனால இன்டூ 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் 36,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் டாக்ஸபிள் HRA கண்டுபிடிச்சோம்ல, அதுவும் எழுதிக்கணும். டாக்ஸபிள் HRA எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 24,600 rupees. நெக்ஸ்ட் கமிஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, அதையும் எழுதிக்கணும். எவ்வளோ அமௌண்ட்னா 25,000. இப்போ கொடுத்துருக்க எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டோமா, இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1,75,600 rupees கிடைக்கும். இதுதான் வந்து gross salary.
அதர் எக்ஸசைஸ் 27 தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மிஸ்டர் எக்ஸ்ன்றவர் வந்து மதுரையில் இருக்காராம். அவரோட பேசிக் சேல்ரி வந்து 1,60,000 per annum. பிஏனா per annumனு அர்த்தம். எதுக்குன்னா அசஸ்மெண்ட் இயருக்கு 2025 to 26க்கு. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து டியர்னஸ் அலாவன்ஸாக 30,000 கொடுக்குறாங்க. இதுவும் per annumக்கு. இதில் 60% தான் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பேசிக் சேல்ரியாம். அப்போ நம்ம இந்த 30,000லேருந்து 60% மட்டும்தான் எடுத்துக்கணும் டியர்னஸ் அலாவன்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு 10% வந்து சேல்ஸில் கமிஷன் வந்து தராங்க. சேல்ஸ் எவ்வளோனா 1 lakh. நெக்ஸ்ட்டு வந்து 25,000 வந்து ஹவுஸ் ரெண்ட் அலாவன்ஸாக தராங்க per annumக்கு. அதுக்கப்புறமா வந்து ஹவுஸ் ரெண்ட் வந்து 21,000 per annum. இதில் இருந்து நம்மளை வந்து ஹவுஸ் ரெண்ட் அலாவன்ஸ்க்கு டேக்ஸ்லேருந்து எவ்வளோ எக்ஸாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த சம்மில் நம்மளை வந்து எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 25,000 கொடுத்துருந்தாங்க. இன்னர் காலமில் போட்டுக்கோங்க. இந்த கொஷினில் எல்லாமே பர் ஆனம் ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டை அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க கேல்குலேட் பண்ணி. நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே வந்து எந்த ஒரு சிட்டி நேமுமே மென்ஷன் பண்ணல அவங்க. அதனால 40% ஆஃப் சேலரி. ஃபஸ்ட்டு சேலரி எடுத்துக்கலாம். சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,60,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டியர்னஸ் அலவன்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க? 60% தான் வந்து ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பேசிக் சேலரின்னு கொடுத்துருந்தாங்களா. வெறும் டியர்னஸ் அலவன்ஸ் கொடுத்துருந்தா நம்ம எடுத்துக்கூடாது. ஃபார்மிங் பார்ட்டு அப்படின்னா பெனிஃபிட்ஸ்ன்னு கொடுத்துருந்தா மட்டும் தான் டியர்னஸ் அலவன்ஸ் எடுத்துக்கணும். இங்கே வந்து 60% தான் வந்து ஃபார்மிங் பார்ட்டாக, அதனால 60% தான் எடுத்துக்க போகிறோம். டியர்னஸ் அலவன்ஸ் மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30,000 கொடுத்துருக்காங்க. 30,000 கொடுத்துருக்காங்களா. இதில் இருந்து நம்ம 60% எடுத்துக்க போகிறோம். 60 divided by 100%ன்றதுனால கீழே 100 போட்டிருக்கேன். இப்போ இதை கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 18,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கமிஷன் ஆன் சேல்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அது எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 10% எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. கமிஷன் ஆன் சேல்ஸ் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 1 lakh. 1 lakhல இருந்து நம்ம 10% எடுத்துக்க போகிறோம். இதை கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 10,000 கிடைக்கும். இப்போது இது மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1,88,000 கிடைக்கும். இதில் இருந்து தான் நம்ம வந்து 40% எக்ஸாம் பண்ண போகிறோம். 40 divided by 100. இதை கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 75,200 rupees கிடைக்கும். தேர்டு வந்து ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்டு வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 21,000 கொடுத்துருக்காங்க. மைனஸ் 10% ஆஃப் சேலரி. சேலரி எவ்வளோ? 1,88,000. 1,88,000 into 10 divided by 100. இதை கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 18,800 rupees கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 2,200 rupees கிடைக்கும். டிடக்ஷனில் எது வந்து கம்மியான அமௌண்ட்? 2,200 தானே. அப்போ இதுதான் வந்து எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ. இப்போ நம்ம எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ கண்டுபிடிக்கலாம். டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு மைனஸ் எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ. ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25,000 மைனஸ் எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2,200 rupees. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 22,800 rupees கிடைக்கும். இதுதான் வந்து டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. Thanks for watching.